Hi students, welcome back to CS Raja Opener. This is Bhaskaran. In the session பார்த்தீங்கன்னா 25-26க்கான போர்டு எக்ஸாமினேஷன் 10th and 12th டைம் டேபிள் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி காலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 10th and 12th பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் தமிழ்நாடு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் டேட் பொறுத்த வரைக்கும் ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் 2/3/2026 to 26/3/2026. ஸோ அப்போ March 2 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தென் HSC ஃபஸ்ட் இயர், இந்த ஃபஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரியர் கேண்டிடேட், அதாவது ப்ரெசண்ட் 11th ஸ்டாண்டர்டுக்கு போர்டு எக்ஸாம் கிடையாது. ஸோ அரியர் எக்ஸாம் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கான எக்ஸாமினேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா 3/3/2026 to 27/3/2026 வந்து பார்த்திங்கன்னா வைண்ட் அப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் 10 SSLC எக்ஸாமினேஷனுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11/3/2026 to 6/4/2026 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஷெடியூலும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஹையர் செகண்டரி செகண்ட் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 9/2/2026, அதாவது February மந்த் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ வித்தின் தன் வீக்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 9 to 14 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அரியர் எக்ஸாம்ஸ் ப்ராக்டிகல்ஸ் யாரெல்லாம் அரியர் இருக்காங்களோ அவங்களுக்கான டேட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. SSLCக்கு ப்ராக்டிக்கல் டேட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 23/2/2026 to 28/2/2026 இங்கே வந்து டேட் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட்டுன்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ டென்டேட்டிவ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 12th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8/5/2026ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 11th 20/5/2026 ரிசல்ட் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. SSLC பார்த்தீங்கன்னா 25/2026. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 12th பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இதில் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் மேக்ஸிமம் வந்து இப்படி தான் வந்துருந்தது டைம் டேபிளில். ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் எக்ஸாமாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நேர்லி ஆஃப்டர் தென், அதாவது ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதை ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அண்ட் தென் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அன்னைக்கு டேட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8.5 days வந்து ரிவிஷன்ஸ் மட்டும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ 17th வந்து பார்த்திங்கன்னா அதாவது மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸ் வித் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் எக்ஸாம் 17th அன்றைக்கி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அண்ட் அதோடு வந்து பார்த்திங்கன்னா 26th தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்பிட்வீன் வந்து பார்த்திங்கன்னா அன்னைய டேட், அதாவது 17/3/2026 அன்றைக்கி ஆஃப் டேலேருந்து ஸோ 25th வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 8.5 days வந்து ரிவிஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. த சேம் பார்த்திங்கன்னா காமர்ஸ், அதாவது A3 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ காமர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8.5 days வந்து ரிவிஷனுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ரிவிஷன் டைம் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணி ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு மார்க் எடுக்கலான்றது நாங்கள் சொல்கிறோம். ஸோ இன் பிட்வீன் வந்து பார்த்திங்கன்னா 23rd வந்து பார்த்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 17th அன்றைக்கி நீங்கள் மேக்ஸ் முடிக்கிறீங்கன்னா அதோட உங்களுக்கு கண்டினியூஸாக ரிவிஷன் தான் இருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 11th and 12th போத் ஸ்டாண்டர்டுமே வந்து ரிவிஷனில் வந்து வந்த மாதிரி இருந்தது. அண்ட் தென் வந்து ஆஃப்டர் இங்கிலீஷ்க்கு அப்புறமே வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் எக்ஸாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா அதர் தன் சப்ஜெக்ட்டு இங்கே வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டைம் டேபிளோட பேட்டர்ன். அண்ட் தென் நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி பிளான், அதாவது ரிவிஷன் பிளான்ஸ். ஸோ இந்த 8.5 days என்னென்ன சாப்டர்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ப்ரோக்ராம் பேஸ்டு கொஷின்ஸ், 1 marks, ஸோ இதெல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோன்றது நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி அரியர் எக்ஸாம்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அரியர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எந்த இயரில் இருந்து எழுதலாம்
எழுதலான்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2018 to 2025 அரியர் கேண்டிடேட் ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எழுதலான்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான சப்ஜெக்ட் டேட் அண்டு டேன்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெசண்ட் எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா 11/3/2026 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அதோடு பார்த்திங்கன்னா 6/4/2026 ஏப்ரல் மந்த் தான் வைண்ட் அப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன் பிட்வீனில் 10th வந்து பார்த்திங்கன்னா நிறைய லீவ்ஸ் கிடைக்கிற எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ். எப்படி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு ஒரு 8.5 days நமக்கு டைம் கிடைக்குதோ த சேம் வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8.5 days வந்து கிடைக்குது. ஸோ 16th அன்றைக்கி இங்கிலீஷ் நீங்கள் முடிக்கிறீங்கன்னா அன்றைக்கி ஆஃப் டேலேருந்து 24th வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷனில் தான் இருக்கும். ஸோ இன்பிட்வீனில் வந்து உங்களுக்கு நிறைய ரிவிஷன்ஸ் இருக்குது. இந்த ரிவிஷன்ஸில் நல்லா அழகாக கோத்ரூ பண்ணலாம். அதர் தென் சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே ஒரு 3 days வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸ்க்கு கூடுதலாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து அசம்ஷன் ஆகிருப்பீங்க. ஸோ எக்ஸாம்ஸ் வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரிவிஷனுக்கு நிறைய டைமும் இருக்குது. கொஷின் பேப்பர் டஃப்பாக வருமா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்லியிருக்கணும் நம்ம சேனலில் ஒன் பை ஒன்னாக வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதுபடி கரெக்டாக அது ஃபாலோ பண்ணாலே டெஃபினட்டாக உங்களால் வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அண்டு சென்டம் வெயிட் பண்ண முடியுன்றதை நாங்கள் சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெசன் பிளான் அண்டு ஸ்டடி டைம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த 8.5 days நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ லீவ் அதிகமாக கொடுத்துருக்காங்க, ஸோ ரிவிஷனை வந்து குறைச்சிக்கலாம், ஸோ நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படி இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ கொஷின் பேப்பரோட பேட்டர்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதோட வெயிட்டேஜ் நமக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணணுன்றது நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த பிடிஎஃப் நம்மளோட வெப்சைட் சிஎஸ் நாலேஜ் ஓப்பனரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சைட் பை சைட் நீங்கள் உங்களோட ரெக்கார்ட்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா February 9 to 14 ஸோ இந்த டேட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. உங்களோட ரெக்கார்ட் ஒர்க்ஸ் அப்சர்வேஷன் ஒர்க்ஸ் இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். அண்ட் தென் ரிவிஷனுக்கு நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ கண்டினியூஸாக சேனலை கோத்ரூ பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.